ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். இப்போ உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற கர்த்தரானவர் பெரியவர். அந்த பெரியவர் எனக்குள்ளே இருக்கும்போது நாம் ஆண்டவருக்காக சிறிய காரியங்களை அல்ல, பெரிய காரியங்களை தான் நாம் செய்ய முடியும். பெரியவர் எனக்குள்ளே இருக்கிற போது, எனக்குள்ளே பெரியவராகிய அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிற போது நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறவில்லை என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் நீங்க கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ளே வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து என்னை நிறைக்க வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை கேட்கிற போது அதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். அதனால பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலன் இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் பலசாலிகளாக வெற்றி அடைகிறவர்களாக வாழ முடியாது. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு நமக்கு அவசியம். அதை அவசியம் அவசியம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசுவானுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. அப்போ நீங்க போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவருடைய கரம் உங்களை வழிநடத்த வேண்டும் என்றால், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு வர வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தை ஆலயமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் தங்கி நம்முடைய சரீரத்திலே உலாவி வருகிற ஒரு ஆலயமாக நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற போது நீங்க போகிற இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் வருவார்.